அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 1, 2025 சித்திரை 18ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது எளிது, ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் கடினம். நாமும் சந்தோஷமாக இருந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாக வாழ்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும்.
நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு சர்வதேச தொழிலாளர் தினம். மே 1 இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த நாளை சர்வதேச தொழிலாளர் தினம் அப்படின்னும், உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னும், மே தினம் அப்படின்னும் நம்ம அழைக்கிறோம். தொழிலாளர்களின் பொருளாதார மற்றும் சமூக சாதனைகளை அங்கீகரித்து கௌரவிப்பதற்காக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள் நாடுகளின் செல்வத்தையும் உள்கட்டமைப்பையும் கட்டி எழுப்புறதுல தொழிலாளரோட சக்தியும் அவங்களோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கொண்டாடுறோம். தொழிலாளர் தினத்தோட தோற்றம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழில்துறை புரட்சியோட உச்சத்தில் இருந்த காலம். அந்த நேரத்தில் தொழிற்சாலைகள்லையும் சுரங்கங்கள்லையும் மற்ற தொழில்கள்லையும் உள்ள தொழிலாளர்கள் எதிர்கொண்ட கடினம் சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மிக நீண்ட நேர வேலை நேரம் அவங்களுக்கு இருந்தது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் வரைக்கும் அவங்க வேலை செய்ய வேண்டிய சூழல் இருந்தது. அந்த சூழல் அவங்களுக்கு மிக மோசமான பாதுகாப்பற்ற வேலை நிலைமைகளாக மாறுச்சு.
இந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு மே 1, 1886 அமெரிக்கா முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் சங்கம் 8 மணி நேர வேலை நாளை கோரி ஒரு வேலை நிறுத்தத்தை ஏற்பாடு செஞ்சாங்க. மே 4, 1886 ஹேமார்க்கட் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது ஹேமார்க்கட் சதுக்கத்தில் அமைதியான பேரணி நடந்துச்சு. அந்த பேரணியில் காவல்துறை அதிகாரிகள் மீது குண்டு வீசப்பட்டது. இது வன்முறைக்கும் இறப்புகளுக்கும் வழிவகுத்துச்சு. இந்த இடம் சோகத்தில் இருந்த போதும் இந்த இயக்கம் உலகளாவிய கவனத்தை பெற்றுச்சு. 1886 2ஆம் சர்வதேசம் இந்த தொழிலாளரோட தியாகங்களை மதித்து மே 1 சர்வதேச தொழிலாளர் தினமாக அறிவிச்சாங்க. இந்த நாள் தொழிலாளர் போராட்டங்களை அடையாளப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட நலனுக்கான ஒற்றுமையவும் கூட்டு நடவடிக்கையோட உணர்வையும் இந்தியாவில் தொழிலாளர் தினம் முதல்ல 1923 கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் தொழிலாளர் உரிமைகள் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கண்ணியம், சமத்துவம், பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக வச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் தொழிலாளர்களோட உரிமைக்கு அரசியலமைப்பு சட்டமும் தொழிலாளர் சட்டமும் உத்தரவாதம் தர்றாங்க. அதில் முக்கிய அரசியலமைப்பு விதிகளில் ஒரு சிலதை பார்ப்போம். பிரிவு 23, 24 என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டாய உழைப்பு மற்றும் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்தல். பிரிவு 39 சம வேலைக்கு சம ஊதியத்தை ஊக்குவிக்கிறது. பிரிவு 41, 43 வேலை செய்யும் உரிமை மற்றும் வாழ்க்கை ஊதியம், கண்ணியத்தை உறுதி செய்தல். இது எல்லாமே முக்கியமான அரசியலமைப்பு விதிகள். இந்த விதிகளில் தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறாங்க. இந்த நாள் அரசியலமைப்பு விதிகளையும் மக்களிடத்தில் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நம்ம இந்தியாவில் நோக்கமாக வச்சு கொண்டாடுறோம். இந்த நாள் தொழிலாளர்களோட உரிமைகளை அங்கீகரிக்கவும் அவங்களுடைய சாதனைகளையும் கொண்டாடணும். தொழிலாளர்களுடைய ஒற்றுமை, அவங்களுடைய விடாமுயற்சி, அவங்களோட அயராத உழைப்பு எல்லாமே போற்றுதலுக்குரியது. அவங்களுடைய சாதனைகளை நாம் பாராட்டணும். தொழிலாளர்களுடைய ஒற்றுமையவும் மேம்படுத்தி இந்த நாளை நாம் கொண்டாடுவோம். அனைத்து தொழிலாளர்களுக்கும் சர்வதேச தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இன்றைக்கி நம்ம மே தினம் அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் இன்றைய தினம் பகுதியில் தந்தாங்க. மே தினம் தொழிலாளர்கள் தினம். தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு வர்க்கம் இல்லை அப்படின்னா உலகம் அப்படிங்கிறதே இயங்காது அப்படிங்கிறத நாம் எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே ஒரு வகையில் தொழிலாளர்கள் தான். எல்லாருமே ஏதேனும் ஒரு பணியை, ஏதேனும் ஒரு வேலையை செய்து கொண்டு தான் இருப்போம். அந்த வேலையை ஒரு நபர் செய்யலை அப்படின்னா நிச்சயமாக உலகம் இயங்குவதில், உலகம் சுழலுவதில் ஒரு சிக்கல் ஏற்படும். எல்லாருமே ஏதேனும் ஒரு வேலையை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த பூமியில் நாம் படைக்கப்பட்டிருக்கோம். இந்த பூமியை சுழல வைப்பதற்கு நாம் நமது வேலைகளை செய்தாலே நிச்சயமாக நாமும் நமது குடும்பமும் நமது உலகமும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் எண்ணி எல்லோருமே ஏதேனும் ஒரு பணியை செய்வோம். ஆனால் இது மேலோட்டமாக பார்ப்பதற்கு. ஆனால் தொழிலாளிகள் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக வேர்வை சிந்தி, தனது இரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைப்பவர்கள், கடின உழைப்பாளிகள். அவர்களை நம்ம எப்பொழுதுமே வாழ்த்தணும், வணங்கணும். அவர்கள் இல்லையெனில், ஏன்னா எல்லா பணிகளையும் எல்லாராலும் செய்து விட முடியாது. உடலளவிலும் சரி, மனதளவிலும் சரி, புத்தி அளவிலும் சரி, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தில் பலமாக இருப்பாங்க. அதில் உடல், மனம், புத்தி இந்த மூன்றுலையுமே
ஏதேனும் ஒரு வகையில் கஷ்டப்பட்டு உழைத்து இந்த நாட்டை, இந்த உலகத்தை வளர்த்து உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு, அந்த சகோதரியர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, உங்களுக்கும் என்னுடைய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, தொடர்ந்து தொழிலாளர் தினம் அது எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த விஷயங்கள் எல்லாம் சகோதரி சொல்லியிருந்தாங்க. இருப்பினும் நாம் சொல்வது போல் இந்த நாளில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் நம்ம எல்லோரையுமே வாழ்த்தணும், எல்லோரையுமே பாராட்டணும், எல்லோரையுமே நாமும் அவர்களிடத்திலிருந்து நாம் பார்க்கணும், கவனிக்கணும். ஸோ இதை மட்டும் நினைவூட்டும் விதமாக தான் ஒவ்வொரு நாளையும் வருடத்தில் ஒரு நாளை இந்த தினம் அந்த தினம்னு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அனுதினமும் நாம் எல்லாவற்றையுமே கவனிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான கதை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய். இவங்க நார்த் ஜோன் டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய், நார்த் ஜோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, நல்லா படிக்கிற மாணவர்களை எங்கள்கிட்ட கொடுங்க, ஃபீஸு நாங்கள் குறைச்சிக்கிறோம், ஃபீஸே இல்லாமல் அவங்கள நாங்கள் சேர்த்துக்கிறோம். நல்ல மாணவர்களை நீங்கள் கூப்பிட்டு வச்சு நல்லா படிக்க வைக்கிறதுல என்னங்க சாதனை இருக்கு? நல்லாவே படிக்காத மோசமான மாணவனை என்னிடம் விடுங்கள், நான் அவனை நம்பர் 1ஆக மாற்றி காட்டுகிறேன் சொல்வது தானே உண்மையான ஆசிரிய பணி. இன்னைக்கு அப்படியே தலைகீழா மாறிடுச்சு இல்ல. ஒரு புத்த மடாலயத்துல ஒரு குரு இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு 15-20 சீடர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பயங்கர திருடன். வாரத்துக்கு ஒரு தடவை எதையாவது திருடி மாட்டிக்குவான். ஒரு தடவை மாட்டிக்கிறான், எல்லாம் திட்டுறாங்க, இவனை ஸ்கூலை விட்டு நிறுத்துங்க. இல்லப்பா அவன் சரியாயிருவான், இந்த பாருப்பா இனிமே திருடக்கூடாது, சரியா? சரி அப்படின்றான். ஒரு 10 நாள் போகுது, மறுபடி திருடிடுறான். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அவனை திட்டுறாங்க, இவனை விட்டு விளக்குங்க, இந்த இடத்த விட்டு விரட்டி விடுங்க, அப்பதான் இந்த ஸ்கூல் உருப்படும். இருக்கட்டும்பா அவன் இருக்கட்டும், எப்ப இனிமே திருடக்கூடாதுப்பா, திருடுறது ரொம்ப தப்புப்பா. சரிங்க குருவே, இனிமே திருட மாட்டேன். 3ஆவதும் ஒரு நாள் திருடிட்டான். இப்ப எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இப்ப ஒண்ணு இவனை ஸ்கூலை விட்டு விரட்டுங்க, இல்லைன்னா நாங்க ஸ்கூலை விட்டு போறோம். ஒரு திருடன் கூட எப்படிங்க படிக்க முடியும்? ஒரு பள்ளிக்கூடத்துல எப்படிங்க, ஒரு மடாலயத்துல திருடனை நீங்க சேர்க்கலாம்? அவனை எப்படி வச்சிருக்கலாம்? இப்ப அந்த குரு கண் கலங்கி சொன்னாரு, நீங்க எல்லாரும் வேணா போய்க்கோங்கப்பா, ஏன்னா உங்களுக்கு குரு தேவையில்லை, திருடுறது தப்புன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா? நீங்க எங்க போனாலும் நல்லவங்களா, நேர்மையா, உண்மையா இருந்து ஜெயிச்சிருவீங்க. ஆனா இவனை விரட்டி விட்டா என்னப்பா செய்வான்? இங்க திருடனவே ஊர்லயும் போய் திருடுவான், வீட்லயும் திருடுவான், சமூகத்திலையும் திருடுவான். இந்த சமூகம் இவனை திருடன் திருடன் என்று அடித்து ஒரு நாள் சிறையில் தள்ளிவிடும். அப்ப நான் சொல்லி கொடுத்ததுக்கு என்னப்பா அர்த்தம்? நீங்க எல்லாரும் வேண்டுமானால் இந்த மடாலயத்தை விட்டு சென்று விடுங்கள், இந்த ஒருவனுக்குத்தான் குரு தேவைப்படுகிறான், அதனால் இவன் மட்டும் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னான். உடனே அந்த மாணவன் கண் கலங்கி அழுது அவர் காலில் விழுந்து, திருட்டு உண்மையிலே எவ்வளவு மோசமானதுன்னு நான் புரிந்து கொண்டேன், இனி நான் திருடவே மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவன் திருடாமல் இருந்து அந்த மடாலயத்துக்கு அவனே குருவாக மாறினான். உண்மையான ஆசிரியம் என்பது, உண்மையான குருத்துவம் என்பது நல்ல மாணவர்களை இன்னும் ஒரு படி உயர்த்துவதல்ல, கடைநிலை மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதுதான். அந்த மன உறுதி ஆசிரியர்களுக்கு இருந்தால் இந்த சமூகத்தில் மோசமான தலைமுறை வளரவே வளராது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. நம்ம கட்டுப்பாடு கொடுக்கறது எல்லாமே ஏதோ அவங்களை கட்டுப்படுத்துறதுனே அவங்க நினைக்கிறாங்க. ஒரு அப்பா தன் மகனோட கூப்பிட்டு அவர் ஒரு விவசாயம் பார்க்கிறவர், அவங்க தோட்டத்துக்கு போனார். ஒரு ஆலமர கன்று, சின்ன கன்று எடுத்துட்டு போய் நல்ல பெரிய குழி தோண்டி அந்த ஆலமர கன்றை வச்சு சுத்தி வேலி போட்டார். அதை சுத்தி ஒரு பென்ஸ் மாதிரி செஞ்சார், அதை சுத்தி ஒரு வலை மாதிரி போட்டார், பக்கத்துல ஒரு கம்பை வச்சு ஆலமர கன்றை கெட்டி விட்டுட்டார். போயிட்டார் தண்ணியை ஊத்திட்டு. இப்ப சுத்தி நிறைய முட்செடிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த ஆலமர கன்றை பார்த்து சிரிக்குது. நீயும் ஒரு பொழப்பு பொழைக்கிறப்பார், நாங்கெல்லாம் பாரு எவ்வளவு சுதந்திரமா வாழ்றோம், எங்கனாலும் போவோம், எங்கனாலும் வருவோம், யாரை வேணாலும் குத்துவோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ பாரு உன்னைய ஒரு கம்போட சேர்த்து கெட்டி வச்சு
ஒரு குழிக்குள்ள ஒன்றைய திணிச்சு வச்சு சுற்றி ஒரு வலை போட்டு அதை சுற்றி வேலி போட்டு இப்படிலாம் ஒரு பொழப்பு பொழைக்கணுமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாளாக நாளாக இந்த ஆலமரக்கன்று கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அந்த கட்டி இருந்த கம்பை அவர் எடுத்துடுறார், அப்புறம் அந்த வேலியை எடுக்கிறார், அப்புறம் அந்த சுற்றி இருந்த வலையை எடுக்கிறார். நாளாக நாளாக முட்செடியும் வளர்கிறது, ஆலமரக்கன்றும் வளர்ந்து கொண்டே போகிறது. திடீர்னு ஒரு பெரிய குரூப் உள்ள வர்றாங்க. இந்த முள்ளு செடி பெருசாயிருச்சுடா, இது நம்ம பிரச்சனைக்கு தான் இது நம்ம உண்டு பண்ணோம், இது வேஸ்ட் அப்படின்னு முள்ளு செடியை பூரா வெட்டிட்டு போறாங்க. ஆலமரக்கன்று கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. விவசாயி தன் மகனிடம் சொல்லுகிறார், தம்பி, கட்டுப்பாடு என்பது நம்மை கட்டுப்படுத்துவதல்ல, நம் மீது கவனம் கொள்ளுவது என்பதை புரிந்து கொண்டால் நாம் ஆலமரமாக மாறுவோம். இல்லை என்றால் சுதந்திரம் என்கின்ற முட்செடியாக மாறி ஒரு நாள் அழிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னார். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படித்தான்ப்பா இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படித்தான் உட்காரணும், இப்படித்தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்க்கிறது அவங்கள கட்டுப்படுத்துற மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோரும் உங்கள் ஆசிரியர்களும் வீட்டில் இருக்கிற பெரியவர்களும் உங்களை கட்டுப்படுத்தவில்லை, உங்களுடைய வாழ்க்கையின் மீது கவனமாக இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்க மேல அக்கறை இருக்கு அவங்களுக்கு, அதனாலதான் வேலி போடுறாங்க, அதனாலதான் சுத்தி ஒரு வலை வைக்கிறார்கள். நீங்க தைரியமா வளர்ற வரைக்கும் உங்க பக்கத்துல ஒரு கம்பு மாதிரி அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க வேர் விட்டு விழுது விட்டு கிளை பரப்பும் போது அவங்க தன்னை போல ஒதுங்கி கொள்வார்கள், நீங்கள் மரமாக மாறிவிடுவீர்கள். அந்த உண்மையை குழந்தைகள் புரிந்து கொண்டால் இந்த மொபைல் போன்ல யாருக்கிட்டையோ அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் தொலைக்க மாட்டார்கள். அதை நாம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நன்றி சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய், நார்த் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட கதை அப்படிங்கிறது ஒரு கதை, அந்த கதையை தொடர்ந்து இன்னொரு குட்டி கதை அப்படிங்கிற மாதிரி 2 கதையாக இருக்கிறது. ஏன்னா நான் ஒரு கதை அப்படின்னு சொல்லி தொடங்கினேன், இப்போ கேட்டு மீண்டும் ஒரு முறை கேட்கும்போது இன்னொரு கதையை நானே குறிப்பெடுக்காமல் விட்டுவிட்டேன் அப்படிங்கிறத தோன்றியது. ஸோ முதல் கதை அப்படிங்கிறது அந்த பேச்சாளர் சகோதரி அவங்க தொடங்கும் பொழுதே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைய பள்ளிக்கூடங்கள் எவ்வாறாக இருக்கிறது, இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஒரு பள்ளி பிள்ளையை தேர்வு செய்யும் பொழுது நன்றாக படிக்க வேண்டும், நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட குழந்தைகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், அவர்களை நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி எல்லா பள்ளிக்கூடங்களுமே முனைப்போடு இருக்குது. அவங்க கேட்குறாங்க, நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையை நீங்கள் மீண்டும் படிக்க வைப்பதில் என்ன பிரயோஜனம்? நல்லா படிக்காத பிள்ளையெல்லாமா நீங்கள் கேட்கணும், அவனை நாளில் முன்னேற்றி காட்டுகிறேன், அவனை வெற்றியடைய செய்கிறேன், அதுதான் ஒரு சிறந்த பள்ளிக்கும் ஒரு சிறந்த ஆசிரியருக்கும் சரியாக இருக்கும். அதை விடுத்து இன்றைய பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறது நீங்கள் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே எழுத போகும்பொழுது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. புதிய பள்ளிக்கூடத்துக்கு நம்ம செல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தையுடைய தரம் எவ்வாறாக இருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 90-95 மதிப்பெண்களை அந்த பிள்ளை தாண்டினால்தான் அவர்கள் சேர்த்து கொள்வார்கள், மற்ற பிள்ளைகளை நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையை சந்தித்தவர்களுக்கு தெரியும். அப்போது அந்த சகோதரி சொல்வது போல் சிறந்த மாணவனை நீங்கள் எடுத்து வைத்து அந்த சிறந்த மாணவனை நாங்கள் வெற்றியடை செய்தோம் சொல்வதில் என்ன பெருமை இருக்குது? எந்த ஒரு மாணவன் சரியாக படிக்கவில்லையோ, சரியாக அவனுக்கு புரியவில்லையோ, அவனை அல்லவா தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடங்கினாங்க. இப்போது நமக்கு 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நின்ற நிலையில் நிதானமாக இந்த இடைவெளியில் மட்டும் 2 வாய் பருகிக் கொள்கிறோம். அதை மட்டும் நினைவில் கொள்ளணும். மற்ற எல்லா நேரங்களிலும் நீங்கள் அமர்ந்த நிலையில் தான் நீங்கள் நீரை பருகணும். நின்ற நிலையில் கூடாது, படுத்த நிலையில் கூடாது. ஏன்னா நிறைய பேர் படுத்துக்கிட்டே தண்ணி பருகுவாங்க. அது நீங்கள் சில பல சூழ்நிலையில் கவனிச்சிருப்பீங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டு பண்ணும். நின்ற நிலையில் தண்ணீர் பருகினால் தண்ணீர் பருகுவதற்கான
பலன் கிட்டாமல் போகும்னு நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் படுத்த நிலையில் தண்ணீர் பருகும் பொழுது அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். படுத்த நிலை அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் நம்மளுடைய உடல் அமைப்பு, உள்ளுறுப்பு அமைப்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய மூக்கில் நம்ம தனியாக சுவாசிக்கிறோம், வாயில் நம்ம உணவை உண்கிறோம். இந்த மூச்சுக்குழாயும் இந்த உணவு குழாயும் உள்ளே போய் ஒன்றா தான் போகும். அதாவது உங்களுடைய தொண்டை பகுதியில் அது ஒன்றாக போய் அதன் பிறகு அங்கே போய் நம்மளுடைய நுரையீரலுக்கும் நம்மளுடைய உணவு பாதைக்கும் அது மாறி செல்லும். இப்போது இங்கே எடுக்கும் பொழுது, வெளியே எடுக்கும் பொழுது மூக்கின் வழியாக காற்றை எடுத்துக்கொள்கிறது. வாயின் வழியாகவும் சில நேரங்களில் காற்று போகும், உணவு அருந்தும் பொழுது உணவு போகும். அப்போ இங்கே இரண்டாக இருக்கிறது. மீண்டும் அது நம்மளுடைய வாய்ப்பகுதியை தாண்டும் பொழுதே இரண்டும் ஒன்றாக மாறிவிடும். மீண்டும் நம்மளுடைய தொண்டை பகுதியில் போய் மீண்டும் அது இரண்டாக பிரியும். அப்போ தனித்தனி குழாய்கள் கிடையாது, ஒரே குழாயில் போய் அங்கே போய் பிரியும். அப்போது இங்கே நாம் படுத்த நிலையில் செய்யும் பொழுது தண்ணீர் அப்படிங்கிறது அந்த உணவு குழாய்க்கும் நம்மளுடைய மூச்சு குழாய்க்கும் அந்த ஒரு சிறு ஒரு மூடி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மூடி திறந்து மூடும். மூச்சு காற்று போகும் பொழுது உணவு குழாயை மூடிவிடும். உணவு குழாய்க்கு போகும் பொழுது மூச்சு அந்த குழாயை மூடிவிடும். இவ்வாறாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் தண்ணீரை நம்ம திறந்து மூடுகிறோம் அல்லவா, அதுபோல் அது டைவர்ஷன் பண்ணி தரும். இப்போ நம்ம படுத்த நிலையில் தண்ணீரோ அல்லது உணவோ பருகணும் அப்படின்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை அங்கே உண்டு பண்ணும். இப்போ நம்ம எதை திறப்பது எதை மூடுவது அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கலை தரும். இந்த சிக்கல் தான் மிகப்பெரிய புறையேறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தரும். புறையேறுதல்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறங்க, நம்மளுடைய நுரையீரல் பகுதிக்கு, அதாவது நம்மளுடைய காற்று மூச்சு காற்று உள்ளே செல்ல வேண்டிய பகுதியில் ஒரு சிறு உணவு துகள் போனால் கூட அங்கே அது உள்ளே புகுந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது முயற்சி செய்து அதை வெளியேற்றும். அந்த வெளியேற்றுவது தான் நாம் என்ன எண்ணிக்கொள்வோம், ஒரு ரூபாய் உணவே அப்படியே வெளியே வந்ததாக நம்ம எண்ணிக்கொள்வோம். ஆனால் அங்கே ஒரு சிறு பிசிறு உள்ளே போய்விடக்கூடாதுங்கிறதுல அது கவனமாக அது மொத்த காற்றையும் சேகரித்து உடனடியாக வெளியேற்ற செய்வது தான் அந்த புறையேறுதல். அப்போது நம்ம வாயில் இருந்த உணவு, தொண்டையில் போய்கிட்டு இருந்த உணவு எல்லாம் வெளியேறுவதனால நம்மளுக்கு ஒரு வாய் உணவே வெளியில் வந்தது போல் தோன்றும். ஆனால் அங்கே ஒரு சிறு பிசிறு அளவுக்கு ஒரு உணவு போனால் கூட அந்த உணவு குழாய்க்குள்ளிருந்து அந்த மூச்சு குழாய்க்குள் போகும்பொழுது அது வெளியேற்றும். நாம் அது செய்யுது. ஒருவேளை அது செய்யாமல் அல்லது ஏதோ தவறுதலாக அது நடந்து விட்டால் நுரையீரல் பகுதிக்குள்ளே நம்மளுடைய உணவு துகள்கள் அப்படின்னு போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய பக்க விளைவுகளை உண்டு பண்ணித்தரும். இதை பற்றிலாம் நிறைய நம்ம பேசலாம். இப்போது நீங்கள் தண்ணீர் பருகியிருப்பீங்கிற நம்பிக்கையோடு நாம் இப்போது நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே ஒரு 3 பதில்கள் அழைப்போம். அதில் முதல் பதில் அப்படிங்கிறது தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட். இதை பூர்த்தி செய்கிறது. ஸோ நேற்றைக்கு நீங்கள் உங்களுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இந்த கேள்விக்கு யாரெல்லாம் ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து பதில் அளிக்கிறார்களோ, அதாவது ஆம் இல்லைன்னு சொன்னால் கூட போதும், இல்லை ஆம் நான் உத்வேகத்துடன் உற்சாகத்துடன் நான் பதிவு செய்து அனுப்பி வைத்து விட்டேன்னு சொன்னாலும் போதும், இல்லை நான் அனுப்புவதே இல்லை அப்படின்னு எந்த பதில் சொன்னாலும் 21 நாட்கள் தொடர்ந்து யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களுடைய உடல் மனம் புத்தி அப்படிங்கிறது சமநிலைக்கு வரும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான். அதாவது நீங்கள் தொடர்ந்து ஒரு கேள்விக்கு, அதுவும் இந்த கேள்விக்கு நீங்கள் விடையளிக்க உங்களுடைய மனம் புத்தி உடல் 3 சமநிலைக்கு கொண்டு வரும். நீங்கள் 8 நடை நடக்கிறது, நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, நீங்கள் உணவை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைப்பது, அல்லது எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் இந்த கேள்விக்கு மட்டும் 21 நாட்கள் தொடர்ந்து விடையளித்து பாருங்கள், உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியளித்து கொண்டு
தொடர்ந்து நம்ம இரண்டாவது கேள்வி, அதாவது இரண்டாவதாக நீங்கள் பதிலளிக்க போகிறீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இது ஒன்று தான் கேள்வி. ஸோ இப்போது நம்ம இரண்டாவதாக ஒரு கேள்விக்கு பதிலளிக்க போகிறோம். தொழிலாளர் என்றவுடன், உழைப்பாளி என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய இரு நபர்களின் பெயர்களை எழுதுக. தொழிலாளர் என்றவுடன், உழைப்பாளி என்றவுடன் உங்களுக்கு நினைவில் வரக்கூடிய இரு நபர்களின் பெயர்களை எழுதுக. அவர்களுடைய பெயர், அவர்களுடைய ஊரை குறிப்பிடுங்கள். அவர்களை நீங்கள் வாழ்வாங்கு வாழ, நீடூழி வாழ வாழ்த்துங்கள். அவர்களை நீங்கள் வாழ்வாங்கு வாழ, நீடூழி வாழ வாழ்த்துங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி கேள்வி. அதாவது உங்களுக்குன்னு தெரிந்த ஒரு கடும் உழைப்பாளி அல்லது கடும் உழைப்பினால் முன்னேறக்கூடிய ஒரு தொழிலாளி, இவங்களை உங்களுக்கு கண்டிப்பாக நினைவுக்கு வந்திருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட பணி செய்யக்கூடிய நபர்கள் கூட இருக்கலாம். யாரையாக வேண்டும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நமக்கு கீழாக பணி செய்பவர்கள் மட்டுமில்லை, நமக்காக பணி செய்பவர்களாக கூட இருக்கலாம். ஸோ அவர்களையும் கூட நீங்கள் குறிப்பிடலாம். ஸோ 2 நபர்களை குறிப்பிடுங்கள். அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலையை சொல்லி, மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இந்த ஸ்லோகனை நீங்கள் ஒரு முறை எழுதி இருமுறை நீங்கள் வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த 3 விடையையும் அளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். 42 நிமிட நடைக்காரர்களின் வாழ்த்துக்கள். இப்போது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும், பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக நம்ம ஒரு 2 கதை கேட்டிருந்தோம். அதில் முதலாவதாக அந்த சகோதரி குறிப்பிட்டது, இன்றைக்கி பள்ளிக்கு பிள்ளைகளை எப்படி தேர்வு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு உதாரணமாக ஒரு அற்புதமான ஒரு பாடசாலையை நினைவூட்டி அந்த கதையை சொன்னாங்க. அந்த பாடசாலையில் நிறைய குழந்தைகள் படிக்கிறாங்க. அதில் ஒரு மாணவனுக்கு சிறு திருட்டு புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. திருடி விடுகிறான். இதை கண்டுபிடித்த குருநாதர் அவனை திருத்துகிறார். அவன் இனி திருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நாளில் இரண்டாவதாக ஒரு திருட்டு செய்து விடுகிறான். மீண்டும் அவனுக்கு அவர் போதிக்கிறார். மீண்டும் அவன் திருந்துகிறேன் சொல்லிட்டு 3வது முறையாக திருடி விடுகிறான். இப்பொழுது அந்த பள்ளியின் குழந்தைகளுடைய தகப்பனார்கள், பெற்றோர், தாயார்கள் இவங்கெல்லாம் ஒன்று அந்த பையனை வச்சுக்கிறங்க, இல்லைன்னா எங்கள் பிள்ளையில வச்சுக்கிறங்க, எங்கள் பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பையன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த திருட்டு புத்தி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. இப்போது அந்த குரு ஒரு முடிவு சொல்கிறார். இந்த குழந்தைகளாகட்டும், இந்த மாணவர்களாகட்டும், எல்லாருக்குமே குரு அப்படிங்கிறவர் தேவையில்லை. ஏன்னா அவங்க ஒழுக்கமானவர்களாக இருக்காங்க, நல்லவர்களாக இருக்கிறாங்க. திருடுவது தவறு அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நிச்சயமாக குரு அப்படிங்கிறவர் தேவையில்லை. யாருக்கு குரு தேவை அப்படின்னா, இன்னும் மாறாத, இன்னும் திருந்தாத, இன்னும் புரியாத இந்த பையனுக்கு தான் வேணும். திருட்டு புத்தி உடைய இவனை திருத்த வேண்டியது தான் என்னுடைய கடமை. ஸோ இதைத்தான் நான் செய்யணும். அதனால் மற்ற குழந்தைகளே, மாணவர்களே, நீங்கள் எல்லோரும் வேறு இடத்துக்கு கூட நீங்கள் சென்றுடலாம், ஆனால் இவனை மாற்றுவது தான் என்னுடைய வேலை அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே இதை புரிந்து கொண்டு அன்னைக்கு தான் அந்த திருட்டு புத்தி உள்ள அந்த மாணவனுக்கு தெளிவாக புரிகிறது, குருநாதர் நம் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார். நம்மை திருத்துவதே அவருடைய கடமை என்று எண்ணுகிறார். மற்ற பிள்ளைகளை காட்டிலும் நம்மளை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார்னு அவன் மனமோந்து அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக மன்னிப்பு கேட்குறான். இனி ஒரு முறை நான் கண்டிப்பாக நான் திருட மாட்டேன், திருந்து விட்டேன் அப்படின்னு அவன் வாக்குறுதி கொடுக்குறான். அது உண்மையாகவே இருக்கிறது. காலப்போக்கில் அவன் அந்த மடத்திலேயே அவன் மிகப்பெரிய குருநாதராக அதன் பிறகு வருகிறான் அப்படின்னு
அந்த கதையை முடித்தாங்க. உண்மையிலேயே இதை நான் நிறைய இடங்களில் கடைப்பிடிச்சிருக்கேன். நான் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிரலாம். ஆனால் சரி, இதை சொல்லிடுறேன், இவ்வளோ தொலைக்கு வந்துட்டே சொல்லிடலாம். இப்போ எங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தவரைய இதே போல் ஒரு குணமுடைய ஒரு நபர், இதே போல் குணம், இந்த திருட்டு புத்தி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். அவருக்கு நம்ம கை நிறைய சம்பளம் அப்படிங்கிறதும், அவர் நல்ல ஒரு உழைப்பாளி, நல்ல ஒரு எல்லா ஸ்கில்லுமே உள்ள ஆள் அவருக்கு. ஆனால் அந்த புத்தி இருக்கும். அந்த புத்தி அப்படிங்கிறது சிறு புத்தி தான். இது ஒரு முறை, இருமுறை, 3 முறை இது மாதிரி, அதாவது சக பணியாளர்கள் இடத்தில் அவர் வந்து திருடிடுவார். ஸோ அவங்க எல்லோரும் கோவிப்பாங்க, கண்டிப்போம். பல முறை அவரை வந்து நிறைய நபர்கள் நிறைய நேரங்களில் அவரை விளக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இப்படிலாம் ஒரு விஷயம் தெரியாது. அவருடைய குடும்ப சூழல், அவங்களுடைய மனைவி நம்ம இடத்துல வந்து இவர் வெளியில் விட்டால் இன்னும் கெட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் இதையெல்லாம் எண்ணி பார்த்து அவரை நம்ம தான் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது மாதிரி நாம் வைத்திருந்தோம். இப்போது அந்த பழக்கம் இல்லை. ஏன்னா எல்லா தொழிலாளர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அவர் இப்படின்னு. எல்லாருமே தன்னை பாதுகாப்பாக, தன்னுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறார்கள். இப்போது அவருக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இந்த கதை சொல்லும் போது, இந்த கதை கேட்கும் பொழுது எனக்கு அந்த நினைவுக்கு வந்தது. நாளைக்கு நீங்கள் எப்போயாவது வந்து கம்பெனிக்கு வரும்பொழுது யார் அந்த நபர்லாம் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த விஷயத்தை சொல்வதா வேண்டாமான்னு அந்த மாதிரி யோசித்தேன். நிச்சயமாக நீங்கள் அப்படி தேட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக அந்த குருநாதர் சொல்லும் பொழுது, ஆமாம்ல, யாருக்கு நம்ம வந்து குருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ எனக்கு மேற்கொண்டு தோன்றுகிறது. இப்போது நம்மளோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாவற்றையும், ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றிருக்காங்க. ஆனால் நம்மளிடம் வந்துட்டு நடக்காமல், அதை தொடராமல் விட்டவங்களை, அவங்களுக்கு நம்ம முக்கியமாக பாடம் நடத்தணும், அவங்களையெல்லாம் நம்ம நடக்க வைக்கணும் அப்படின்னு இந்த கதை கேட்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது. அப்போது நாம் எல்லோரும் ஒரு விஷயம் செய்யலாம். யாரெல்லாம் தொடர்ந்து என்னோடு பயணிக்கிறார்களோ அவர்களெல்லாம் அடுத்த நிலைக்கு வந்துட்டீங்க. நீங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட என் நிலைக்கு வந்துட்டீங்க, ஒரு ஜென் நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னே நான் வச்சுக்கிறேன். ஸோ நாம் எல்லோரும் ஒரு ஒரு திட்டம் போட்டு நம்மளோடு இணைந்தவர்கள், நம்மளை இணைத்து வைத்தவர்கள், நாம் இணைத்து வைத்தவர்கள், இவர்களையெல்லாம் ஏன் நம்ம வந்து அடுத்த கட்டத்திற்கு அழைத்து வரக்கூடாது? அவர்களை ஏன் நம்ம வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடாது? அவர்களை நம்ம ஏன் புஷ் பண்ணி உள்ளே இழுத்துட்டு வரக்கூடாது? இந்த ஒரு திட்டத்துக்காக தான் நம்ம கிளப் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கணும். இந்த கிளப்பில் நான் வந்து அந்த கிளப்பில் இருக்கிற உறுப்பினர்களை மற்றவர்கள் அழைக்கணும், மற்றவர்கள் சொல்லி அழைத்து அவர்களை நித்தம் நடக்க வைக்கணும். ஒரு நபருக்கு 4 நபர்கள்னு அந்த மாதிரிலாம் கொடுத்தோம். ஆனால் இது சில பல நேரங்களில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு அவர்களுடைய அந்த ஒரு சோம்பேறித்தனம், அவர்கள் நம்மளோட தொடர்பை அவர்கள் வந்து குறைத்து கொள்ளும் பொழுது, நம்மளுடைய ஃபோன் காலை அவர்கள் எடுக்காத பொழுது, நாமே நம்மளை அறியாமலே வேணாம், எதுக்கு அவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு அப்படியே விட்டுடுறோம். இதுதான் இன்றைய நிலைமை வரைய இல்லையா? ஆனால் நான் என்ன எண்ணுகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏன் நிலைக்கு வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கும் போது, நீங்கள் என்னை போலவே அதை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு தோணுது. ஏன் நம்ம விடணும்? நாம் நம்மளுடைய கடமை என்ன? நம்மளை ஆரோக்கியப்படுத்தி நம்மளை சார்ந்தவர்களையும் ஆரோக்கியப்படுத்துவது. அப்போ உங்களிடத்தில் நான் ஒப்படைத்தவர்களையும் நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? அவர்களை ஏன் அழைத்து வரக்கூடாது? ஏன்னா இது இது வந்து இலவசமாக பண்ணுறோம் ஒரு விஷயம். 2வது, ஆரோக்கியத்தை கண்கூடாக பார்க்குறோம், நமக்கும் பார்க்குறோம், மற்றவங்களுக்கும் பார்க்குறோம். அப்போது எல்லாருக்கும் 100%ற்கு 1000% நன்மையை தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நாம் அவர்களுக்கு போதிக்காமல், நாம் அவர்களை வற்புறுத்தாமல், அவர்களை ஆரோக்கியப்படுத்தாமல் நாம் யாரை போய் ஆரோக்கியப்படுத்த போகிறோம்? அப்போது நான் இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, புதிய நபர்களை இணைப்பதை காட்டிலும் பழைய நபர்களை நடக்க வைத்து அவர்களை ஆரோக்கியப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் இந்த கதை கேட்டதுக்கப்புறம், அவங்களுக்கு தானே நம்ம குருவாக இருக்கணும், அவங்கள மாற்றத்தானே செய்யணும் அப்படின்னு நான் எண்ணுகிறேன். அதுபோல் இந்த தொடர்ந்து நடப்பவர்கள் எல்லாரையுமே நான் குருவாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அது பல முறை வந்து ஃபேமிலி டீம்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள் எப்படி வந்து என்னை போலவே நீங்கள் அவர்களை பாவிக்கிறீர்களோ அவர்களிடத்தில் நான் சொல்லுவேன்,
இந்த மாதிரி தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கும் எல்லா நன்மையும் கிட்டிருச்சு. அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்குது. அவங்க அந்த நடையின் மீது இருக்கக்கூடிய நாட்டமும் அதனால் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் அவங்க வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி அவர்களே வந்து நிறைய பேருக்கு போதிக்கலாம். அவர்களை வந்து நடக்க வைக்கலாம். என்ன கேள்விகளுக்கு வேண்டுமானாலும் அவர்களே விடையளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கேப்டன்கள் அப்படிங்கிறத உருவாக்கணும். ஸோ இன்றைக்கி நான் இப்போ இந்த கதை பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் முடிவெடுப்பது அப்படிங்கிறது பழையவர்களை நான் முனைப்போடு செயல்பட்டு அவர்களை நடக்க வைப்பது, அவர்களுக்கு ஆரோக்கியம் தருவது. அப்போ புதியவர்கள் வருவாங்க, நிச்சயமாக நடப்பாங்க. நம்ம பழையவர்களே விட்டு விடாமல் செல்லும் பொழுது புதியவர்களை நிச்சயமாக நம்மளோடு கூடவே அழைத்து செல்வோம். ஸோ அதற்கு யாரெல்லாம் வந்து முனைப்பாக இன்றைக்கி வந்து நம்மளுடைய லீடர்ஸ் குரூப் இருக்குது அல்லவா, அந்த குரூப்பில், ஏன்னா கேப்டன்கள் வைஸ் கேப்டன்கள் இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் நீங்கள் வந்து பதிலளிங்க. என்ன பதிலளிக்க போகிறீங்க அப்படின்னா, யாரெல்லாம் முனைப்போடு என்னோடு இணைந்து பழையவர்களை தட்டி தூக்குவது, அவர்களை எழுப்புவது, அவர்களை நடக்க வைப்பது, அவர்களை நம்ம வந்து முன்னேற்றுவது அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தில் யாரெல்லாம் என்னோடு இணைந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நம்மளுடைய லீடர்ஸ் குரூப்பில் பதிலளிங்க, பார்க்கலாம். ஏன்னா நான் கவனிச்சிருக்கேன், லீடர்ஸ் குரூப்பில் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க தான் காலையில் விடிகாலையிலேயே நடக்க ஆரம்பிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி நான் நடந்து முடிச்சுட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளேயே நிறைய பேர் பதிலளிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நாம் இந்த கதையின் வாயிலாக அந்த திட்டத்தை நம்ம முனைப்போடு செயல்படுத்தோம். நான் உங்களுக்கு பிரித்து தரேன், யார் இடத்துல நீங்கள் பேசுங்க, யாரையெல்லாம் நீங்கள் நடக்க வைக்கிறீங்க, யாருக்கெல்லாம் வேக்கப் கால் கொடுக்க போகிறீங்க, யாரையெல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட தத்தெடுப்பது போல் நீங்கள் செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறத நானே உங்களுக்கு பிரித்து தருகிறேன். ஸோ அதுக்கு யாரெல்லாம் முனைப்போடு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அதுக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ ஒத்துக்கொள்கிறீர்களோ அவர்கள் அந்த குரூப்பில் நீங்கள் சேட் பண்ணுங்கள், அங்கே பதில் வழங்கப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இந்த அற்புதமான கதையின் வாயிலாக ஒரு குரு என்பவர் யார் என்றால், அவர் வெற்றி பெற்றவர்களையும் வெற்றி பெறுபவர்களையும் வைத்து வெற்றி காண்பதல்ல, தோல்வி அடைவருபவர்களையும் சரியாக பயிலாதவர்களையும் படிக்க வைத்து முன்னேற்றுவது, அவர்கள்தான் சிறந்த குரு அப்படிங்கிறத இந்த கதையின் வாயிலாக நானும் எடுத்துக்கொள்கிறேன், நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக அதோடு தொடர்ந்து இன்னொரு கதையை சொன்னாங்க. இன்னொரு கதை என்ன அப்படின்னா, ஒரு ஆலமர கண்டு அதை நட்டு குழியை தோண்டி அதில் நட்டு, அதன் பிறகு அதற்கு ஒரு குச்சி பக்கத்திலேயே நட்டு அந்த குச்சியோடு அந்த ஆலமர கண்டை கட்டி விடுகிறார்கள். அதன் பிறகு ஒரு வேலி, அதன் பிறகு ஒரு ஃபென்சிங், அப்படி முழு பாதுகாப்போடு அந்த ஆலமர கண்டை வளர்க்குறாங்க. இதை பார்த்த அருகில் இருக்கக்கூடிய முள் செடி அது சொல்லுது, என்ன நீ ஒரு சுதந்திரமாக உன்னால் ஆடக்கூட முடியல. ஏன்னா அவங்க போனோம் வந்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, நம்ம அப்படியே அதனுடைய நிலையிலிருந்தே பார்ப்போம். நான் பாரு காற்றுக்கு இப்படி ஆடுகிறேன், அப்படி ஆடுகிறேன், நான் தான் தோன்றி தனமாக வளர்கிறேன், நீ என்ன இவ்வளோ கட்டுப்பாட்டோடு ஒரு குழியை தோண்டி ஒன்றைய வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு குச்சியை வச்சு அதில் கட்டி அதுக்கப்புறம் ஒரு வேலியை போட்டு அதுக்கப்புறம் ஒரு முள்வேலியை போட்டு உன்னை இவ்வளோ பாதுகாப்பாக வச்சு ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்க நீலாம் அப்படின்னு அது கேலி பண்ணுகிறது. ஆனால் கொஞ்ச நாட்களில் அந்த ஆலமரம் அப்படிங்கிறது வளர 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 முதலில் குச்சி நீக்கப்படுகிறது, அப்புறம் வேலி நீக்கப்படுகிறது, அப்புறம் முள்வேலி நீக்கப்படுகிறது. இப்போது அது சுதந்திரமாக அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் தனக்கு கீழே எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து அது பயனடையக்கூடிய அளவுக்கு ஆலமரம் விருட்சமாக வளர்ந்து நிற்குது. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய முட்செடியை இதற்கு அருகில் இருக்கக்கூடியது அசிங்கமாக இருக்குன்னு அதையே வெட்டி தூர தூக்கி போடுறாங்க. ஸோ இப்படித்தான் நம்ம பல கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ஒன்று விதிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் அப்படிங்கிறத, நம்மளுடைய ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது உங்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் சொல்கிறேன் ஒழிய முட்செடி போல் எப்படி வேண்டுமானாலும் வளர்ந்து கொள் அப்படின்னா நிச்சயமாக அது பாதிப்பை தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு வந்து முடித்தாங்க. ஸோ இதையும் அப்படியே நான் என்னோடையே ஒப்பிட்டு கொள்கிறேன். நான் உங்களுக்கு பல கட்டுப்பாடுகள் சொல்கிறேன், பல விதிமுறைகள் சொல்கிறேன், பல ஒழுக்க முறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்கிறேன், பல நேர மேம்பாட்டை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். அப்படின்னா அது உங்களை வளர்ச்சி அடைய செய்வதற்குத்தானே ஒழிய நீங்கள் வளருவதற்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நீங்கள் ஆனந்தமாக இருப்பதற்கும் தான் அது வழிவகை செய்யுங்கிறத மட்டும் புரிந்து கொண்டால் நிச்சயமாக எல்லோருடைய வாழ்விலும் ஒளி பிறக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம்.
கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.